வணக்கம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்று 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஆரம்பத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பாமக முக்கிய நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பாஜகவுடனான கூட்டணிக்கு ராமதாசும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியானது. இதனால் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறிருந்த பாமக மாவட்ட செயலாளர் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் அப்பா ராமதாஸை மகன் அன்புமணி சம்மதிக்க வைத்தார். இதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளிடம் ராமதாஸும் அன்புமணியும் சமாதானம் பேசினர். இந்த தேர்தலை கவனத்தில் கொள்ள வேண்டாம், நமது இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அப்போது அன்புமணி தான் முதல்வர் வேட்பாளர் என்று விளக்கி கூறியுள்ளனர். இதை அடுத்த நிர்வாகிகள் சமாதானமடைந்து பாஜகவுடன் கூட்டணி உறுதியானது. இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி வேலூரில் நடந்த பிரச்சாரத்தில் பேசுகையில், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையில் 3வது கூட்டணி அமையும் என்று பேசியுள்ளார். அன்புமணியின் இந்த பேச்சை கேட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஏனென்றால் அண்ணாமலை இந்த தேர்தலை வைத்து வேறொரு கணக்கு வைத்துள்ளார். அதன்படி மக்களவைத் தேர்தலில் வெற்றி கிடைக்காவிட்டாலும் 7 முதல் 10 தொகுதிகளில் 2வது இடத்தை பிடிக்க வேண்டும். இதன் மூலம் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்துள்ளது என்பதை காட்ட வேண்டும். இதை வைத்து இப்போது அமைந்திருப்பதை விட இன்னும் வலுவான கூட்டணி பாஜக தலைமையில் அமைத்து 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் அன்புமணியின் இந்த அறிவிப்பு தமிழக பாஜக கூட்டணிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய அரசியல் விமர்சகர்களிடம் கேட்டபோது, பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்ததை நிர்வாகிகள் மட்டுமல்ல, அடிமட்ட தொண்டர்களும் ஏற்கவில்லை. பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களும் விமர்சிக்கின்றனர். இதனால் பல தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து செயல்படும் நிலவுகிறது. இதை சரிப்படுத்தவே அடுத்து வரும் தேர்தலில் பாமக தலைமையில் கூட்டணி என அன்புமணி அறிவித்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமக இருக்காது. இது அண்ணாமலைக்கு அதிர்ச்சி அளிக்கும் விஷயம்தான் என்றனர். அன்புமணியின் இந்த பேச்சால் அண்ணாமலை மட்டுமில்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் சாதித்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி கண்ட பகல் கனவு பலிக்காமல் போய்விடும் என்று தெரிகிறது.